மம்மி இன்னைக்கு என்ன சமைக்க போகிறீங்க? இன்னைக்கு என்ன சமைக்க போகிறேன்னா தக்காளி சட்னி, அப்புறம் வந்துட்டு தேங்காய் சட்னி, அப்புறம் வந்து தோசையா? எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது. இப்போ சமைச்சு தக்காளி சட்னி. இதில் என்னென்ன இன்க்ரீடியன்ஸ்லாம் போட்டிருக்கிறீங்க? 2 தக்காளி, ஒரு வெங்காயம், 4 பல் பூண்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சால்ட்டு, அப்புறம் வரமிளகாய், அவ்வளோதான். இதெல்லாம் பச்சையாகவே அரைச்சிட்டு மிக்சியில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து தாளிச்சிருக்கேன், அவ்வளோதான். இன்னும் செய்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? அவ்வளோதான், இது கொதிச்சிருச்சுன்னா முடிஞ்சுது வேலை. மம்மி இப்போ தேங்காய் இது பண்ணுறீங்கல்ல, அந்த தேங்காய் வச்சு என்ன பண்ண போகிறீங்க? தேங்காய் வச்சு தேங்காய் சட்னி அரைக்க போகிறேன். இதை உரிக்கவே முடியல, ரொம்ப இதாக இருக்குது. 2 கொஞ்சமாக கருவேப்பிலை, 4 பல் பூண்டு. மம்மி தேங்காய் உரிச்சிட்ருக்கிறீங்களா? ஆமாம். ஓகே. தேங்காயெல்லாம் கட் பண்ணி போட்டிங்களா? தேங்காய் போட்டேன். அடுத்தது வந்து ஒரு 3 முந்திரி. அடுத்தது என்ன போட்டுக்கிட்டு இருக்கீங்க? கொஞ்சமாக சால்ட் மட்டும் போடுறேன். சால்ட், உப்பு. என்ன மம்மி மிக்சியில் போட்டு அரைக்கிறீங்களா? சவுண்டே கேட்கல. ஸ்கூல் விட்டு வந்த ஓட்டி சின்சியராக ஹோம்ஒர்க் எழுதிட்டு இருக்கிறான் பாருங்க. ஹோம்ஒர்க் முடிச்சிட்டியாடா? இன்னும் ட்ரெஸ்ஸை கூட மாற்றாமல் ஹோம்ஒர்க் எழுதிட்டு இருக்கிற படிப்பாளி தான். மம்மி என்ன மம்மி இன்னும் பண்ணிட்டு இருக்கிறீங்க? அரைச்சிட்டிங்களா? அவ்வளோதான், அரைச்சிட்டேன். ஓகே. மம்மி நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறீங்க? கருவேப்பிலையை போட்டு தாளிக்க போகிறேன். கருவேப்பிள்ளை. அடுத்து வந்து ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம், அதுக்கப்புறம் கடுகு போட்டுக்கலாம். மம்மி இப்போ இதை எடுத்து தேங்காய் சட்னியில் கொட்ட போகிறீங்களா? ஆமாம், அவ்வளோதான், தாளிச்சாச்சு. தேங்காய் சட்னியில் போட்டேன், அவ்வளோதான். தேங்காய் சட்னி ரெடியா? ரெடி. மம்மி தக்காளி சட்னி ரெடியா? ரெடி. ரெண்டுத்தையுமே கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க, 2 சட்னியும். சட்னி ரெடி ஆயிடுச்சு. நாங்கள் தோசை ஊற்றி சாப்பிட வேண்டியதுதான். யார் யாருக்கெல்லாம் தோசை பிடிக்குமோ அவங்க லைக் பண்ணிவிட்டு, ஷேர் பண்ணிவிட்டு, கமெண்டில் சொல்லிட்டு போங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போங்க. பாய்.